அனைவருக்கும் வணக்கம். நான் குமரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் 86 மைக்ரோ ப்ராசஸர். எந்த மைக்ரோ ப்ராசஸரா இருந்தாலும் அத நம்ம ப்ரோகிராம் பண்ணி யூஸ் பண்றதுக்கு, அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நம்ம தெளிவா படிக்கணும். அதில என்னென்னலாம் அசெம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத எல்லாமே படிச்சா தான் அத நம்ம எஃபெக்டிவா ப்ரோகிராம் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டாபிக். இதுக்கு முன்னாடி நான் 86னுடைய பின் டயகிராம், ஆர்க்கிடெக்சர், அட்ரஸிங் மோட் கவர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்கலாம் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஜென்ரலாக 86 மைக்ரோ ப்ராசஸர் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த சீரியஸில். இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜஸில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பிளேயர்ஸ்க்கு கோச்சஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக அவங்க என்ன பண்ணணும், எப்படி ப்ளே பண்ணணும், அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்புட் வந்து கோச்சஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ இதே தான் நம்ம டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் அவங்க ஜென்ரலாக அவங்களுடைய இன்புட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதை அந்த பர்டிகுலர் கேமை லீட் பண்ணுறதே அவங்களுடைய பிளான் தான். ஸோ அதுதான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே நம்ம மைக்ரோ ப்ராசஸருக்கு வருவோம். மைக்ரோ ப்ராசஸரில் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது என்னென்னா, அது வந்து ஒரு பைனரி நம்பர் தான். பைனரி நம்பர் எப்படி இருக்குன்னா, ஒரு 8 பிட் பைனரி நம்பர். ஸோ ஒவ்வொரு பைனரி நம்பருக்கும் மைக்ரோ ப்ராசஸர் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாமே. ஆட் ஏஎல் கமா B5ன்னு வச்சிங்களேன். B5யும் ஏஎல்லையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏஎல்னுடைய கண்டென்ட். ஏஎல் வில் ஹேவ் another 8 பிட் நம்பர். ஸோ இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அசம்பிளி லாங்குவேஜிலேருந்து ஆப் கோடு கன்வெர்ட் பண்ணும்போது ஆப் கோடு 04 B5ன்றது டேட்டா. அதை நம்ம ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப் கோடு 04 பைனரியில் எழுதும்போது ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷனில் 00100 is 4. ஸோ இப்போ எப்போல்லாம் மைக்ரோ ப்ராசஸர் இந்த பைனரி நம்பர் மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் எக்ஸிக்யூஷன் யூனிட்டு கொடுக்குதோ, எக்ஸிக்யூஷன் யூனிட் இதை டீகோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் கண்டென்ட் ஆஃப் ஏஎல் அண்ட் த நெக்ஸ்ட் டேட்டா ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் போத் டு பி ஆடட் அண்ட் ரிசல்ட் டு பி அப்டேட்டட் ஆன் த ஏஎல் அப்படின்னு இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை மைக்ரோ ப்ராசஸர் புரிஞ்சுக்கும் இந்த பைனரி நம்பருக்கு. அந்த மாதிரி இந்த பைனரி நம்பருக்கு ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டீகோடிங். மெமரியிலேருந்து காப்பி பண்ணுற இந்த பைனரி நம்பருக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அந்த மீனிங் ஐடென்டிஃபை பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம டீகோடிங் அப்படின்னு சொல்கிறோம் இதில். ஸோ இப்போ எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே ஒரு ஆப் கோட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஆப் கோட் இருக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் ஆப்பரண்ட் வந்து ஆப்ஷனலாக இருக்கும். ரெஜிஸ்டராக இருக்கலாம், அப்படி இல்லைனா மெமரியாக இருக்கலாம். ஸோ இந்த ஆப்பரண்ட்ன்றது டேட்டா. டேட்டா எங்கே வேணா இருக்கலாம்ல. அதுதான் நம்ம அட்ரஸிங் மோடில் படிச்சிருக்கோம். டேட்டா மேபி இன் ரெஜிஸ்டர் or external memory or any other locations. ஸோ நம்ம பார்த்த எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்கலாம். ஸோ இப்போ எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தாலும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ஒரு பைனரி நம்பர் தான். ஸோ அந்த பைனரி நம்பருக்கு ஒரு மீனிங் இருக்குது. அந்த ஒவ்வொரு மீனிங்கும் மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 86ல் அசம்பிளி லாங்குவேஜில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிமானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம MNEMONICS நிமானிக்ஸ். நிமானிக்ஸ்ன்றது ஒரு சிம்பாலிக் கோட்ஸ் தான். இப்போ அடிஷன்னா ஆட், மூவ் பண்ணா மூவ், சப்ராக்ட் பண்ணா சப்ராக்ட், அண்டு பண்ணா அண்ட், அந்த மாதிரி அந்த ஆப்ரேஷனை நம்ம அந்த நேம் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் நிமானிக்ஸ். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து ஒரு கமாண்ட். மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிற கமாண்ட் தான். இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் அசம்பிளர் அப்படின்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். அசம்பிளர்ன்றது சாஃப்ட்வேர் டூல் தான். நம்ம ரைட் பண்ணுற இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமை மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுவோம். மிஷின் லாங்குவேஜ்ன்றது பைனரி நம்பர்ஸ் தான், 0s and 1s. இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம்ல 04ன்றது பைனரியில் ஒரு 8 பிட் பைனரி நம்பராக இருக்குல்ல. அந்த ஆப் கோடிலேருந்து இந்த மூவ், ஆட், சப்ராக்ட் அப்படின்னா இதெல்லாம் மைக்ரோ ப்ராசஸருக்கு தெரியாது. மைக்ரோ ப்ராசஸர் வில் ரீட் அபவுட் ஒன்லி பைனரி நம்பர்ஸ் தான். ஸோ இந்த நிமானிக்ஸை ஒரு பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுற டூல் தான் அசம்பிளர். இட் வில் கன்வெர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சீக்வன்ஸ் ஆஃப் பைனரி பிட்ஸ். இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஆப் கோட் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். இது சோர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன், இதை யூஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது என்னன்னா, ஒரு மைக்ரோ ப்ராசஸருக்கு குடுக்குற கமாண்ட். அது என்ன பண்ணணும்னு நம்ம தானே குடுக்கணும். ஆஸ் எ புரோகிராமர் வி ஹேவ் டூ கிவ் சம் கமாண்ட். தட் கமாண்ட் இஸ் கால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க இந்த 86லன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கேட்டகரி இருக்கு. அரித்மெட்டிக் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கேட்டகரி, பிரான்ச் அண்ட் லூப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, மிஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஃப்ளாக் மேனிபுலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து இத்தனை குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிடலாம். ஸோ இந்த இந்த இமேஜை பார்த்துருப்பீங்க. இந்த சீன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் நம்ம தமிழ் சினிமாவில். பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப காமெடிக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்னொரு இமேஜ் கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டும் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இப்போ நம்ம டேட்டா மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும்னு வச்சுங்களேன். மைக்ரோ ப்ராசஸரில் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியலல்ல, சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ளாஷ் அப்படி தான் இருக்குது. அந்த ஃப்ளாஷ் எப்படி இருக்கோ அப்படி தான் டேட்டா மூவ் ஆகும். அதை ஒரு சிம்பாலிக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன். டைரெக்டாக இதுக்கும் நம்ம சப்ஜெக்ட்டும் டைரக்ட் லிங்க் அப்படி எதுவும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னால் எப்படி நடக்கும்ன்ற சிம்பாலிக்காக ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வருவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் ஏஎக்ஸ் பிஎக்ஸ்னு வச்சிங்களேன். இதில் இது ஃபஸ்ட்டு இருக்கிறது டெஸ்டினேஷன். நெக்ஸ்ட் இருக்கிறது சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். மூவ்ன்றதே டேட்டா காப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். காப்பி இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம்ல, கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறோம், இன்னொரு லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏஎக்ஸில் 2F6Aன்னு ஒரு டேட்டா இருக்குது, பிஎக்ஸில் F2A7ன்னு ஒரு டேட்டா இருக்குது. இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி. இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். அந்த கண்டென்ட் ஆஃப் பிஎக்ஸ், இந்த பிஎக்ஸில் இதுதான் சோர்ஸு, இது டெஸ்டினேஷன். ஸோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பிஎக்ஸ்லேருந்து ஏஎக்ஸ். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்ஸு டெஸ்டினேஷன் சேம் டேட்டா இருக்கும். இதான நம்ம காப்பி பேஸ்ட்டில் நடக்குது. ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் வில் ஹேவ் த சேம் டேட்டா ஆஃப்டர் காப்பி பேஸ்ட். ஸோ அதுதான் நமக்கு இங்கே நடந்துகிட்ருக்கும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷனில் இத்தனை அட்ரஸிங் மோட் பாசிபிள் இருக்குது. மூவ் சிஎக்ஸ் 2000னா இமீடியட் அட்ரஸிங். இந்த 2000 சிஎக்ஸுக்கு மூவ் ஆகும். ஏஎல் பிஎல்னா பிஎல்ல இருக்கிற 8-bit டேட்டா வில் மூவ் டு தி ஏஎல் ரெஜிஸ்டர். bx 3000h ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படின்னா இது வந்து டைரக்ட் அட்ரஸிங். இந்த 3000ல் இருக்கிற டேட்டா பிஎக்ஸுக்கு மூவ் ஆகும். இப்போ நம்ம பிஎக்ஸ்ன்றது 2 ரெஜிஸ்டர் பிஎல் பிஹெச். 3000ல் இருக்கிறது பிஎல்லுக்கு மூவ் ஆகும், 3001ல் இருக்கிறது பிஹெச்க்கு மூவ் ஆகும். இது வந்து ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்னா பிஎக்ஸ் வில் ப்ரொவைட் அட்ரஸ், தட் அட்ரஸ் வில் கிவ் யூ த டேட்டா டு ஏஎக்ஸ். மூவ் சிஎக்ஸ் 1000, இந்த சிஎக்ஸனுடைய கண்டென்ட்டை நம்ம 1000 மெமரி லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறோம். இதுதான் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து புஷ் அண்ட் பாப். புஷ் அண்ட் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு ஸ்டாண்ட் மேலே ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறேன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் மேலே ஒரு 10 புக்கு நான் லைனாக ஒவ்வொன்றா அடுக்கி வைக்கிறேன். அப்படின்னா நமக்கு மேலே இருக்கிற புக்கு என்ன இருக்கும், மேலே இருக்கிற புக்கை தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்க முடியும். அதுதான் நம்ம லாஸ்ட் வச்சுருப்போம் இல்லைங்களா. ஜஸ்ட் லைனாக ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கிற மாதிரி தான். இப்போ சப்போஸ் நீங்கள் யார் வந்து அடுத்து எடுக்கிறாங்களோ மேலே இருக்கிற புக்கு தான் நமக்கு கிடைக்கும். அதுதான் புஷ் அண்ட் பாப். புஷ்ன்றது லைனாக 1 by 1 அடுக்கி வைக்கிறது, பாப்புன்றது 1 by 1 ரிமூவ் பண்ணுறது. அதுதான் புஷ் அண்ட் பாப். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். புஷ்ன்றது செக்மெண்ட் ரெஜிஸ்டர் 2000, ஸ்டாக் பாயிண்டர் எஃப்டின்னு வச்சிங்களேன். எஃப்டி தான் வந்து ஸ்டாக் பாயிண்டருடைய கரண்ட் லொக்கேஷன். ஸோ இப்போ இந்த புஷ் ஏஎக்ஸ் பண்ணும்போது டிக்ரிமெண்ட் ஒன்ஸ் லோட் தி ஹையர் பைட், டிக்ரிமெண்ட் ஒன்ஸ் லோட் த டேட்டா. ஸோ இது வந்து டிக்ரிமெண்ட், அதாவது மெமரியை வந்து எஃப்டிலேருந்து எஃப்சி டிக்ரிமெண்ட் ஆகும். ஒரு பைட்டை புஷ் பண்ணுவோம், திரும்ப ஒரு பைட்டை டிக்ரிமெண்ட் பண்ணுவோம், அடுத்த பைட்டை புஷ் பண்ணுவோம். இதுதான் புஷ்ஷிங் நடக்கும். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம புஷ் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். இப்போ தான் புஷ்ஷிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 by 1 நம்ம புஷ் பண்ணிகிட்டே வரோம். இப்போ நம்ம பாப் பண்ணும்போது மேலே இருக்கிறது தானே எடுக்க முடியும். ஜஸ்ட்டு இது ஒரு லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், இல்லை ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், அந்த மாதிரி கியூ தான். ஜஸ்ட்டு டேபிளில் ஒரு புக்ஸை அடுக்கி வச்சுட்டு எடுக்கிற மாதிரி தான். ஸோ இதில் 86ல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாக் வந்து டிக்ரிமெண்ட் அண்ட் ஸ்டோர், புஷ்ன்றது டிக்ரிமெண்ட் அண்ட் ஸ்டோர், பாப்ன்றது கெட் த வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ அதுதான் பாப்ன்றது அதனுடைய ரிவர்ஸ், புஷ்னுடைய ரிவர்ஸ், கெட் த வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட், கெட் த வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட்.
ஸோ இங்கே எஃப்டியிலேருந்து எஃப்இக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதுதான் புஷ் பண்ணும்போது டிக்ரிமெண்ட் பண்ணுவோம், பாப் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். இதுதான் புஷ் அண்ட் பாப்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ பாப் ஏஎக்ஸ்னு வச்சிங்களேன், நம்ம கரண்ட் ரெஜிஸ்டர் வந்து ஏஎக்ஸுக்கு மூவ் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கேட்டகரி வந்து எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்சுன்றது இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு மொபைல் வாங்குறோம்னு வச்சிங்களேன், அதுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் போடுறோம். எக்ஸ்சேஞ்சுன்றது என்னது, நம்மகிட்ட இருக்கிற மொபைலை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு மினிமம் நாமினல் அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம மினிமம் அமௌண்ட்டு தான் எடுத்துப்பாங்க. அப்புறம் நம்ம புதுசாக ஒரு ஃபோனை நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கணும்ல, அதுதான் எக்ஸ்சேஞ்ச். பட் ஆனால் இங்கே வந்து எக்ஸ்சேஞ்சுன்றது அப்படியே ஈக்குவல் எக்ஸ்சேஞ்ச். ஏஎக்ஸ் பிஎக்ஸ்னுடைய கண்டென்ட்டை ஈக்குவலாக எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து நோ டிஃப்ரென்ஸ். பட் நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணும்போது ஆல்வேஸ் யூஸர் தான் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனி நமக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் ஆல்வேஸ் இருந்துகிட்டே இருக்கும். பட் இங்கே மைக்ரோ ப்ராசஸரில் எக்ஸ்சேஞ்சுன்றது கண்டென்ட் அப்படியே ஈக்குவலாக ஏஎக்ஸ் 16 பிட்டும் பிஎக்ஸ்னுடைய 16 பிட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். இது எக்ஸ்சேஞ்ச் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். ஃபைனலாக இன் அண்ட் அவுட். இன் அண்ட் அவுட்டுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் இருக்குதுன்னா, இப்போ நம்ம மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணும்போது சில இன்புட் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஒரு கீபோர்ட் கனெக்ட் பண்ணுவோம், மவுஸு, ஒரு மைக்கு, அந்த மாதிரி இன்புட் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அந்த இன்புட் டிவைஸை ரீட் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன் ஏஎல், 80H அப்படின்னா 80ன்றது ஒரு இன்புட் அட்ரஸ். நான் இங்கே வந்து ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த சுவிட்சு ப்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அதனுடைய டேட்டாவை ஏஎல்லுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதுதான் இன் ஏஎல். ஸோ அந்த 80ன்றது அட்ரஸ் ஆஃப் த இன்புட் டிவைஸ். இன் ஏஎக்ஸ், டிஎக்ஸ், இது என்ன மீனிங்னா டிஎக்ஸில் அட்ரஸ் ஆஃப் த டேட்டா இருக்கும். இது ஆல்மோஸ்ட் இன்டைரக்ட் அட்ரஸிங்னு வச்சிங்களேன். டிஎக்ஸில் இன்புட் டிவைஸினுடைய அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்லேருந்து டேட்டா ஏஎக்ஸ்க்கு மூவ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவுட்டுன்னு வச்சிங்களேன். அவுட்டு ஜஸ்ட் ஆப்போசிட். சப்போஸ் நம்ம ஒரு டேட்டா இருக்குது, அதை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம கண்டென்ட் வந்து ஏஎல் இல்லை ஏஎக்ஸில் இருக்கும். அதுலேருந்து அந்த அட்ரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த 90ன்றது அட்ரஸ் ஆஃப் அவுட்புட் டிவைஸ். ஸோ ஹியர் த அட்ரஸ் ஆஃப் த டேட்டா, அட்ரஸ் ஆஃப் த அவுட்புட் டிவைஸ் ஹோல்டட் பை தி டிஎக்ஸ் ரெஜிஸ்டர். இதுதான் டேட்டா இன் அண்ட் அவுட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ இதில் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.